சிவகார்த்திகேயன் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டைனர் பிரின்ஸ். இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஆக்ட்ரஸ், பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்களுடைய பேரை நான் சொல்கிறதுக்கு பதிலாக இவங்களை பாண்டியன் ஸ்டோர்ஸ் முல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கூட ஆக்ட்ரஸ் லாவண்யா தான் இருக்காங்க. ஸோ அவங்க கூட அவங்களுடைய அந்த சீரியல் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய அந்த எப்படி ஜேர்னி இந்த மீடியாவுக்குள்ளே வந்தாங்க, இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. நானும் உங்களும் மாதிரியே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம். மூவிஸை விட சீரியல்ஸ்ல எப்படின்னா டெய்லியும் பார்க்குறாங்க. மூவிஸ்னா அந்த மூவி பீக்ல இருக்கும்போது பார்ப்பாங்க, அப்புறம் மறந்துட்டு அடுத்த மூவி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் சீரியல் அப்படின்னா த்ரூ அவுட் அவங்க டெய்லி டே டு டே லைஃப்ல பார்க்குறாங்கல்ல. சரி, சித்து பண்ணப்போ சரி, காவியா பண்ணப்போ சரி, ஒரு விஷயங்கள்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கும். முல்லை வந்து இப்படி எனக்கு வந்து 95% மேலே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். நெகட்டிவ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. லைக் ரியலி ஹாப்பி. மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லாவண்யா வந்து ஆல்வேஸ் மாடர்ன். எனக்கு மாடர்ன் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் சைல்ட்ஹுட் எப்படின்னா எனக்கு வெஸ்டர்னைஸ்டாக ட்ரெஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அதுக்காக தான் மாடலிங் வந்தது. லைக் நார்மல் லைஃப் வேணாம், நம்ம ஒரு மாதிரி வெஸ்டர்னைஸ்டாக ட்ரெஸ் பண்ணோம். ஸோ அந்த ஒரு 4 சர்க்கிள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐ கேம் அவுட். ட்ரெடிஷ்னலாகவும் பிடிக்கும், பட் வெஸ்டர்னாக ரொம்ப பிடிக்கும். ஹாய் லாவண்யா, எப்படி இருக்கீங்க? ஹாய், ஐம் குட். நீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக அவங்களை வந்து லாவண்யான்னு சொல்கிறத விட முல்லைன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஏன்னா வந்து இந்த படத்தை விட சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க. பிகாஸ் அவ்வளோ பிக்காக ஆடியன்ஸ் இருப்பாங்க. நீங்கள் நார்மலாக நடந்து போனாலே நம்ம வீட்டு பொண்ணு போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கும்ல? நிறைய நடந்திருக்கு. நம்ம மாடலிங்ல எவ்வளோ என்ன பண்ணாலுமே மக்களுக்கு அவ்வளோ தெரியாது. பட் மூவிஸை விட சீரியல்ஸ்ல எப்படின்னா டெய்லியும் பார்க்குறாங்க. மூவிஸ்னா அந்த மூவி பீக்ல இருக்கும்போது பார்ப்பாங்க, அப்புறம் மறந்துட்டு அடுத்த மூவி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் சீரியல் அப்படின்னா த்ரூ அவுட் அவங்க டெய்லி டே டு டே லைஃப்ல பார்க்குறாங்கல்ல. ஸோ பீப்புள் ஆர் லைக் அவங்க வீட்டு பொண்ணாக தான் பார்க்குறாங்க. ஒன்ஸ் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வெளில போயிருந்தேன். அந்த சாரிலேயே ஒன்ஸ் நடந்து போகும்போது ஒரு அண்ணா இருந்துட்டு, முல்லை எங்கே நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த லெவலுக்கு மக்களுக்கு ரொம்ப அந்த கேரக்டர் ரீச் இருக்கு. ஸோ உங்கள் நேம் கூப்பிட்டா நீங்கள் திரும்பி பார்ப்பீங்களா, இல்லை நீங்களே வந்து முல்லை யாராவது முல்லைன்னு கூப்பிட்டா தான் இப்போலாம் நான் திரும்பி பார்க்குறேன், அந்த அளவுக்கு எனக்கு அந்த நேம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு? 1 to 15 வந்து எங்களோட ஷூட் ஷெட்யூல். ஸோ அந்த டைம்ல நான் வந்து அந்த முல்லையா தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். லாவண்யான்னு கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டீங்க? திரும்பி பார்ப்போம், பட் ஆனால் முல்லைனா நம்ம டக்குன்னு திரும்புவோம். அந்த ஸ்பான்டேனியஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல. ஸோ அது வந்து முல்லைன்னு கூப்பிட்டு டக்குன்னு திரும்பி பார்ப்பேன். சூப்பரியா. அண்ட் உங்களுடைய சீரியல்ல நான் உங்களுடைய காஸ்டியூமுக்கு பெரிய ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ அழகா பெக்யூலியரா வந்து சூஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈகரான ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து என்ன மாதிரியான டிஃப்ரென்சியேஷன் பண்ண போறாங்க, இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் நினைச்சாங்க. பட் நீங்க அந்த இடத்த டோட்டலா ஆக்குபை பண்ணிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி அந்த சேஞ்சஸ் உங்களால கொண்டு வர முடிஞ்சது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சா? எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஏன்னா நார்மலாக ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த கேரக்டர் இப்படி தானே பில்ட் பண்ணுறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஒரு மேனரிசம் ஆகட்டும் எல்லாமே நம்மளா பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டருக்கு. எனக்கு இதுக்கு முன்னாடி பண்ண சீரியல் அப்படி தான். இந்த வாணி கேரக்டர் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவா, இதுக்கெல்லாம் அழுவா, அந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தெரியும். பட் ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணும்போது அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, சில விஷயங்கள் மக்களுக்கு அட்ராக்ட் ஆகிருப்பாங்க. மேபி சித்து பண்ணப்போ சரி, காவியா பண்ணப்போ சரி, ஒரு விஷயங்கள்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கும். முல்லை வந்து இப்படி பண்ணாதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி. ஸோ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அது மக்களுக்கு மறுபடியும் பிடிக்குமா, ஸோ இந்த மாதிரி நிறைய அண்ட் சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் நான் பயன்படுத்தினாங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய கேரக்டர் பண்ண போறீங்க, ஸோ நிறைய நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் வரும் அப்படி இப்படின்னு. பட் எனக்கு என்னன்னா வில் கிவ் அ ட்ரை, பார்ப்போம், பார்த்துட்டு முடிஞ்சா பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரு ஹோப்போடு பண்ணேன். பட் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து 95% மேலே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். நெகட்டிவ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. லைக் ரியலி ஹாப்பி.
மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிஜமா ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் நம்ம அதை ஒரு சேலஞ்சா தான் பண்ண முடியும். அது பிளஸ் ஆகுமா இல்ல நெகட்டிவ் ஆகுமான்னு நமக்கே தெரியாது. அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த காஸ்டியூம்க்கு உங்களுடைய அந்த ஆர்னமெண்ட்ஸுக்குலாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. இன்ஃபேக்ட் நானே சொன்னேன் உங்களோட காஸ்டியூம்க்கு பெரிய ஃபேன். அது அந்த பிளவுஸ் எல்லாம் வந்து நீங்க யூனிக்கா போடுவீங்க. டிசைன் எப்படி நீங்க சூஸ் பண்றீங்க? காஸ்டியூம் டிசைனர் தனியா உங்களுக்காக இதுக்காக வச்சு டிசைன் பண்றீங்களா இல்ல எல்லாமே உங்க செலெக்ஷனா? இல்ல என்னோட டிசைனர் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற டிசைனர்ஸ் நான் அவ்வளோவா யூஸ் பண்ணல. எனக்கு எப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ஒரு டிசைனர் இருக்காங்க திருப்பூர். என்னோட நேட்டிவ் வந்து திருப்பூர். ஸோ எனக்கு எல்லாமே திருப்பூர்லேருந்து மட்டும்தான் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு ஈவெண்ட் போகிறேன்னா அவங்களுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே சொல்லிவிடுவேன் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் போகிறேன். அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க. என் ஜுவல்லரி இஸ் ஃப்ரம் திருப்பூர். சாரீஸ் இப்போ வர்றதும் திருப்பூர்லேருந்து தான் வருது. ஸோ எல்லாமே டிசைனர்லேருந்து எல்லாருமே எனக்கு திருப்பூர்லேருந்து தான் வருது. என்னோட நேட்டிவ் பிளேஸ்லேருந்து தான் எனக்கு வரணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ எனக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் ஆகட்டும் சாரீ ஆகட்டும் எல்லாமே அந்த ஒரே டிசைனர் தான் ரெடி பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் முல்லையை வந்து இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படியே அந்த குடும்ப பாங்கான கேரக்டர்ல பார்த்துட்டு இப்போ அப்படியே ஒரு மாடர்னா பார்க்கும்போது வா இதுல ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அப்படியே மஞ்சக்காட்டு மைனா மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ பேசிக்கா முல்லைக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும்? வெஸ்டர்ன்ல இருக்கிறதா ட்ரெடிஷனலா இருக்கிறதா? முல்லை இஸ் ட்ரெடிஷனல். லாவண்யா அப்படின்னா லாவண்யா வெர்ஷன் அதை கேட்டு. லாவண்யா வந்து ஆல்வேஸ் மாடர்ன். எனக்கு மாடர்ன் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் சைல்ட்ஹுட் எப்படின்னா எனக்கு வெஸ்டர்னைஸ்டாக ட்ரெஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அதுக்காக தான் மாடலிங் வந்தது. லைக் நார்மல் லைஃப் வேணாம், நம்ம ஒரு மாதிரி வெஸ்டர்னைஸ்டாக ட்ரெஸ் பண்ணோம். ஸோ அந்த ஒரு 4 சர்க்கிளில் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐ கேம் அவுட். ட்ரெடிஷ்னலாகவும் பிடிக்கும் பட் வெஸ்டர்னாக ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. அண்ட் அந்த வெஸ்டர்ன்ல ட்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்ல, நீங்க சொல்ற மாதிரி நம்ம ரொம்ப ஃபிட்டா ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவோம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த ட்ரெடிஷனலாக ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஆர்னமெண்ட்ஸில் கண்டிப்பாக ரொம்ப அதிக கவனம் செலுத்தணும். நீங்கள் அதெல்லாம் நல்லா பண்ணுறீங்க. அந்த பிந்தீஸில் கூட நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணுவேன். இவ்வளோ நோட் பண்ணுறீங்களா? அந்த கேரக்டர் அவ்வளோ இதுங்க, எங்களுக்கு அந்த கேரக்டர்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த கேரக்டரில் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்படி அந்த பிந்தி டிசைன்லாம் வந்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக யோசிச்சு பண்ணுறீங்க? அதுதான் எனக்கு ஒரு சாரீ போடும்போதும் எனக்கு தோணும் நார்மலாக ரவுண்ட் எல்லாரும் வைக்கிற மாதிரி வைக்க வேணாம், வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் எனக்கு என்னன்னா நான் என்கிட்ட இருக்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வெஸ்டர்னைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் சிப்பிக்கல் முத்து பண்ண டைம்லேயும் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. முல்லை வந்து இன்னும் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். பிகாஸ் ஃபேன் பேஜஸ்லாம் வந்து இன்னும் பெரிய ஜிம்கி போடுங்க, பிந்தி மாற்றுங்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் குட்டி பிந்தி வச்சுருந்தேன், இல்லை நீங்கள் எனக்கு கொஞ்சம் பெருசாக வைங்க. ஸோ மக்கள் இவ்வளோ பார்க்குறாங்கும் போது கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பெக்ட் நான் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா அக்கா இன்னும் கொஞ்சம் பெரிய பிந்தி வைங்க. ஸோ அவங்களுக்காக நான் கண்டிப்பாக பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் விஷயம்லாம் மெனக்கிட்ட ஒவ்வொன்றா பார்த்து மாற்ற ஆரம்பிச்சேன். அப்போ உங்களோட ஒன் ஆஃப் த காஸ்டியூம் டிசைனர் உங்களுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு 100%. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ நம்ம கொடுக்கணும்ல. நம்மளோட ஸ்டைல் ஒன்று இருக்கும், பட் அதை தாண்டி ரெகுலராக பார்க்குறாங்க. அவங்கள நம்ம என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேன்ஸ் உங்களுக்காக நான் கண்டிப்பாக நிறைய விஷயம் மாற்றிருக்கேன். கண்டிப்பாக. அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரீச் கிடச்சிருக்குல்ல. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு தான் சொன்னோம். சரி, ஓகே. இப்போ லாவண்யாவா இல்லாமல் முல்லை வந்து எங்கெல்லாம் போய் அவங்களுடைய காஸ்டியூம்காக ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க? பிகாஸ் அவங்களுடைய காஸ்டியூம் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளவுஸ் அது ஓகே நம்ம பேசிட்டோம். அண்ட் சாரீ எல்லாமே வந்து நீங்கள் கட்டுறதை பார்த்து எங்களுக்கும் வந்து சாரீ அதே மாதிரி கட்டணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. வெரைட்டிஸாக அழகாக கட்டுறீங்க. ஸோ எந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக எந்த மாதிரி வெரைட்டி சாரீ வந்து ரொம்ப லைக் பண்ணி வாங்குவீங்க முல்லை கேரக்டருக்கு? நான் ஆக்சுவலாக சாரீ பர்ச்சேஸ்க்கு நான் போக மாட்டேன். ஓகே. அம்மாவோடது கொஞ்சம் கட்டுவேன். இது வரைக்கும் சீரியலில் யூஸ் பண்ணது எல்லாமே ஒரு 50% வந்து அம்மாவோட சாரீஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்பான்சர் அவங்க தான் ரெகுலராக எனக்கு கொடுப்பாங்க. ஸோ சாய் கலெக்ஷன் சொல்லி ஒரு பிராண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க சாரீ. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவீங்களா ஐடியாஸ்? எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் வேறா இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப மோர் ஆஃப் த மொடன்னு இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது கொஞ்சம் குச்சி மாதிரி. ஸோ அதனால கொஞ்சம் ஜார்ஜெட் மாதிரி பிடிக்கும். அண்ட் காட்டன், பியோர் காட்டன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சாரீஸ் நான் கேட்பேன், இந்த மாதிரி டைப்ஸ் அனுப்புங்க, லினன் டைப்ஸ் அனுப்புங்க. ஸோ அவங்க பர்டிகுலராக செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க, அதுலேருந்து ஐ சூஸ். சூப்பர். அண்ட் நீங்கள் வந்த புதுசில் வந்து டேரக்டர்லாம் உங்களுக்கு சஜஷன் சொல்லியிருப்பாரு கண்டிப்பாக, இந்த கேரக்டருக்கு இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க, இன்னும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இது வரைக்கும் அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு என்ன சொல்லுவீங்க அவர் சொன்ன? எந்த மாதிரி விஷயம் சொன்னாங்கன்னா, நான் சிப்பிக்கல் முத்து அந்த சீரியல் பண்ணுற டைமில் ஃபுல் ஆஃப் பஃப்டு ப்ளவுசஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தேன். இல்லை, இங்கே முல்லை அப்படி போட மாட்டாங்க, இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் கேட்டு லேர்ன் பண்ணி ஒவ்வொன்றும் டியூன் பண்ணி தான் இப்போ முல்லை எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களோட இன்புட்டும் நிறையா இருக்குது.
இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. ஒரு மாதிரி நான் உள்ள என்டர் ஆகுற டைம்ல தனியா ஹோட்டல் வச்சிருந்தாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. எனக்கு என்னன்னா ஹோட்டல்ல தான் எல்லாம் ஒர்க் பண்றோம். ஸோ ரொம்ப ஹெவியா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா அது சிங்க் ஆகாதுல்ல. ஸோ அதனால நார்மலா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, இப்போ அவங்க ஒரு ஹோட்டல் நடத்துறாங்கன்னா எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் போவேன். அந்த கேரக்டர் கூட மர்ஜ் ஆகணும் நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணாலும். நிஜமா ரொம்ப கரெக்டான விஷயம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் உங்களுக்கும் நிறைய பீக் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கேரக்டரோட மர்ஜ் ஆகாமல் நிறைய மேக்கப் போட்டு வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியரான அந்த சீன்ஸ்லாம் நிறையவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக இன்னும் வந்து நிறைய இதில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கேரக்டருக்கு நடிக்க வந்ததுக்கு அப்புறமா ப்ரீவியஸாக சித்ரா நடிச்ச அவங்களுடைய எபிசோட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? சித்துவோடது வந்து நான் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்துருக்கேன். ஓகே, அவங்க பார்க்க சொன்னாங்களா டேரக்டர்ஸ்லாம்? ஸ்டார்டிங்கில் வந்து நான் பார்க்கல. ஓகே, இந்த கேரக்டர் பண்ண போகிறோன்னு நமக்கு தெரியும். நான் முன்னாடி இந்த சீரியல் பார்த்ததில்ல. சரி, கதை எந்த மாதிரி போகுதுங்கிறதுக்காக சும்மா ரேண்டமாக பார்த்துருந்தேன். அப்புறம் எனக்கு இன்சிஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் சித்துவோடது பாருங்க, அவங்க அவ்வளோ சப்பியாக பப்ளியாக பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண சீரியல் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ற ரொம்ப பொறுப்பான பொண்ணு அந்த மாதிரி இருந்தனால, இல்லை நீங்கள் வந்து டோட்டலாக முல்லை வந்து அவ்வளோ துருன்னு இருக்க பொண்ணு, ஸோ நீங்கள் அதை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் டைம்லையும் நான் பார்த்தேன். அண்ட் அவங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க, அந்த கேரக்டர் அவ்வளோ அழகாக கேரி பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ஓகே, நம்ம கண்டிப்பாக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு ஒரு விஷயம் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக. அண்ட் எதுக்காக இந்த கொஸ்டின் நான் இப்போ கேட்டேன்னா, பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஆக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த ஆக்டிங் சீன்ஸில் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் மைனஸாக கூட அமைஞ்சிரும். ஆனால் நீங்கள் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் அப்படியே டோட்டலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை வந்து உருவாக்கிக்கிட்டீங்க. எப்படி? பிகாஸ் நம்ம நடிக்கும் போது நமக்கே வந்து தெரியாமல் வந்துடும் அவங்களோட பாடி லாங்குவேஜ். அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? நான் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அவங்களாவே நான் வாழ முடியாது இல்லையா. ஸோ அதனால நமக்கு என்ன வருமோ, பெஸ்ட்டாக வருமோ நம்ம அந்த மாதிரி கொண்டு போய்க்கணுங்கிறது எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. மக்கள் வந்து எந்த அளவுக்கு சித்துவை ஏற்றுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு லாவண்யாவையும் ஏற்றுக்கணுங்கிறது எனக்கு ஒரு விஷயமா இருந்துச்சு. நம்ம அப்படியே ரெப்ளிகாவாக பண்ணோன்னா சில விஷயங்கள் அவங்க நல்லா க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க, அது எக்ஸாக்டாக நமக்கு வேற ஸ்டைலில் வரும். ஸோ அதனால ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், பட் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. நிஜமாவே சூப்பர். அண்ட் ஒரு விஷயமும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி பண்ணுறீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்கிறது, எங்களுக்கே வந்து பார்க்கும்போது நாங்களும் அந்த சீரியல்குள்ளே வந்து உங்கள் ஃபேமிலியோட ஒருத்தராக வாழற மாதிரி தான் அவ்வளோ ஒரு ஃபீல் எங்களுக்கு இருக்கும். பட் நீங்கள் நிஜமாலே ரியலாகவே அந்த டீம் கூட இருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களுடைய அந்த நியூ ஃபேமிலி? உண்மையை சொல்ல போனால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி உண்மையாலுமே அந்த ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, இன்க்ளூடிங் டேரக்டர்லேருந்து ஒருத்தருமே வந்து செம்ம ஜெல்டாக இருப்பாங்க. ஈவினிங் ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது, ஸோ ஜாலியாக இருக்கும் செட்டில். நிஜமா. அது இன்னொரு கஷ்டமான விஷயம் சீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து நைட் இருக்கும், ஷூட்டு, டே இருக்கும், டைமிங் நம்ம சொல்லவே முடியாது. எவ்வளோ நேரம் இருக்குமோ நம்ம உட்காந்து பொறுமையாக முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கவே டைம் இருக்கும். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? பிகாஸ் உங்களுக்கு அந்த தூங்குறதுக்கு கூட டைம் கிடைக்காது. எனக்கு வந்து ஸ்டார்டிங் நான் வந்த புதுசில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனால் எனக்கு ப்ராப்பர் டைமில் தூங்கிடுவேன். 8:30, 9 தூங்கிடுவேன் ரெகுலராக. மார்னிங்கில் இருந்த டைமில் எல்லாமே அப்படி தூங்குவேன். மார்னிங் 5 o'clock எந்திரிப்பேன். சீரியல் வந்த புதுசில் எனக்கு டோட்டலாக தலைக்குள்ள புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. 9:30, 9:45 முடிப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணி போகணும், தூங்கணும், எனக்கு செட் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பழகிடுச்சு. டேஸ் பாஸ் ஆக அப்படியே பழகிடுச்சு. ஓகே. அண்ட் முல்லை வந்து இப்போது கரண்ட்டாக வந்து மூவிஸ் எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் கண்டிப்பாக வரும். இன்கேஸ் ஃபியூச்சரில் மூவி பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? ஆல்ரெடி 2 பண்ணியிருக்கேன். ஓ சூப்பர். ஸோ லாஸ்ட் வீக் ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் இன் தியேட்டர்ஸ் நவ். ஸோ நெக்ஸ்ட் மூவி மேபி ஒரு 2 monthsல ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது கஷ்டம் இல்லை, ஏன்னா சீரியலும் பண்ணிட்டு மூவியும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அதை? நான் இப்போ வந்து சீரியல் வந்ததுக்கப்புறம் மூவி பண்ணலை, இதுக்கு முன்னாடி பண்ணது தான். மேபி ஒரு 2.5 years இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பண்ண மூவி கோவிட்ல பண்ணது, இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அது நமக்கு நடந்தா எல்லாம் நல்லது ஒரே டைம்ல எல்லாம் லிட்ரலி கரெக்டாக ஜாஸ்பர் மூவி வந்து ரிலீஸ் ஆகி எனக்கு செகண்ட் டே அடுத்த மூவியோட இது ஃபர்ஸ்ட் போஸ்டர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு என்ன எல்லாம் ஒரே டைம்ல நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நிஜமா. முன்னாடி வந்து ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு, இப்போ சீரியலில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சீரியலில் தான் நிறைய பண்ணுவாங்க, மூவி வந்து அவங்களுக்கு அவ்வளோ வராது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் மாதிரியே ஒன்று கிரியேட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் உடச்சிட்டாங்க. பிகாஸ் வாணி போஜனா இருக்கட்டும், அவங்களாம் எவ்வளோ மூவிஸ் பண்ணுறாங்க, இதுலேருந்து அதில் போன ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான சப்ஜெக்ட் இருக்க மூவிஸ்லாம் பண்ணணும்னு ஆசை?
எனக்கு வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் பண்ணணும் ஆசை. ஆஸ் லைக் வாணி போஜன். யா இல்லை சீரியஸாகவே நான் இப்போ பண்ண இன்னொரு மூவி அதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயின் சென்ட்ரிக்கான மூவி. ஸோ எனக்கு என்னென்னா நிறைய விஷயங்கள் பண்ணணும், அந்த மாதிரி புதுசாக பண்ணணும். நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்த்தோன்னா ஒருத்தரோட லைஃப் தான் நம்மளால வாழ முடியும். லெட் இட் பி அ டாக்டர் அப்படின்னா அவர் டாக்டராக தான் இருப்பார் ஃபுல்லுமே. ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் மாற்றலாம். பட் ஒரு ஆக்டரோட லைஃப்ல நம்ம எவ்வளோ ப்ரொஃபஷன் வேணா வாழ முடியும்ல. ஒரு மூவில ஒரு சப்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால எனக்கு டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது லொகேஷன் கர்டசி ஜூஸ் வேர்ல்டு. இவங்க வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கஸ்டமருக்கு வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணுற விதத்தில் நிறைய ஜூஸஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜூஸ் வேர்ல்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸிஸ் ப்ரெசன்ட் 1000 rupees கிஃப்ட் வச்சர் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறோம். அண்ட் இன்னொன்று ஜி கிருஷ்ணா ப்ரெசன்ட் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்ஸ் அலாட் டியர். உங்களுடைய ஸ்கின்ல எங்களுக்கும் வந்து நிறைய கேர் இருக்கிறதுனால இதை கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூவை சொல்லுங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ டியர். அண்ட் ஃபைனலாக வந்து எங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம். வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைங்க, பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஸ்வீட். தேங்க்ஸ் அலாட் டியர். தேங்க்யூ. சிவகார்த்திகேயன் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டைனர் பிரின்ஸ். இன்றை காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். என்ன யாருக்கெல்லாம் இந்த பிசிஓடி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் டேப்லெட்ஸ் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே அந்த பிரச்சனை வந்துடும். இனிஷியலாக வந்து எனக்கு பீரியட்ஸ் 45 days தள்ளி போகுது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக பிசிஓடி மட்டும் இல்லை, குழந்தையோட வாய்ப்பே பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஆளாயிடுவாங்க.